பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிற உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறதோட நீங்கள் சந்தோஷப்பட்டு விட்டுறாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் டிசைப்பிள், அதாவது சீஷர்கள் என்ற அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே பார்த்தோம் டி என்ற வார்த்தை, அது டிட்டஸ்டட் என்ற ஒரு வார்த்தை. எனக்கு இருக்கிற சில ஈர்ப்புகளை விட்டு நான் வெளியே வரணும், அதை வெறுத்து நான் வெளியே வர கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். ரெண்டாவது ஐ என்ற அந்த வார்த்தை, இன்டர் டிபெண்டன்ட் என்ற அந்த வார்த்தை குறிக்கிறது. அது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். மூன்றாவது சின்சியர் என்ற அந்த வார்த்தை, அதாவது துப்புரவு என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் பார்த்தோம். நான்காவதாக சி என்ற எழுத்தை பார்த்தோம். அது குரூசிஃபைட் என்ற அந்த வார்த்தை, அதாவது என் பழைய வாழ்க்கை, பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட இன்னொரு ஐ அப்படின்ற அந்த எழுத்தை பார்க்க போகிறோம். இமிட்டேட் என்ற அந்த வார்த்தை. இமிட்டேட் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் அவருடைய மாதிரியை, அவரை போல நான் வாழ துவங்க வேண்டும். சிலரை இமிட்டேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க பேச்சு அவங்கள மாதிரியே மாறிடும். ஒருத்தரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்கள போல நடக்க ஆரம்பிப்பாங்க, அவங்கள போல. அப்போது அந்த இமிட்டேஷன் நமக்கு ரொம்ப தேவை. நாம் பல நேரங்களிலே இயேசுவை இமிட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக மனுஷனை இமிட்டேட் பண்ணுவதற்கு நம்ம துவங்கி விடுகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், நீங்களும் நான் செய்தது போல செய்யுங்க அப்படின்றார். ஸோ நம்ம யாரை இமிட்டேட் பண்ணுறது? இயேசு கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணுங்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எப்படி வாழ்வார்? இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார்? அப்போது நாம் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவர் ஒரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார், அவருடைய சொற்பொழிவுகளிலே, அவருடைய மிக அற்புதமான பிரசங்கங்களிலே நீங்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையுள்ள இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையுள்ள இடத்துல இயேசு இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? என்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், அப்போ அவங்கள எப்படி இயேசு ஹேண்டில் பண்ணியிருப்பார்? எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க மத்தியில் நான் இருக்கிறேன், அங்கே இயேசு இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? எனக்கு சண்டை போட்டு எனக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா இயேசு அங்கே இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? இந்த இமிட்டேஷன் தான் நமக்கு தேவை. பாருங்கள், இயேசு அதை தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு மாதிரியை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அப்படி நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கவனிக்கலாம். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட அந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1வது நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் இயேசுவை பின்பற்றினாதான் என்ன பார்க்குறவங்க என்னிலே இயேசுவை காண முடியும். நீங்கள் யாரை இமிட்டேட் பண்ணுறீங்க? சொல்லுவாங்க சிலவங்க, அவனை மாதிரியே இல்லை அவளை மாதிரியே நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேர் நீங்கள் எடுக்கக்கூடாது. இயேசுவை போல நான் மாறணும், அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதற்காக பிரயாசப்படுங்க. அதுதான் உண்மையான சீஷத்துவத்தினுடைய அடையாளம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றும், ஒவ்வொரு நாளும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மோடு கூட நாங்கள் வாழுகிற நல்ல அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை இமிட்டேட் பண்ணுகிறவர்களாக மாற்றும். எங்களை இந்த உலகத்தார் பார்க்கும்போது உம்மை காணட்டும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் தேவைகளை சந்தியும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளை தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர்
படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.